அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்காரர்களுக்கு 11ஆம் தேதி திங்கட்கிழமை, பிறகு 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 3:30 மணி வரைக்குமே கும்ப ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடாக வருது. 11ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார், லாபத்தை கொடுப்பார், வெற்றி மேல் வெற்றியை கொடுப்பார். உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். பிறகு 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 3:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி புதன்கிழமை, 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வர்றதுனால செலவுகள் அதிகரிக்கும். அது வீண் செலவாக போகாமல் நல்ல செலவாக, பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். ஆகவே திட்டமிட்டு முயற்சி செய்வது நல்லது. தேவையான முயற்சிகளில் மட்டும் பயணிப்பது நல்லது. ஞாபக மறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பிறகு 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைகாசி 1 மாதம் பிறக்குது. 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அமாவாசை நாள். இந்த காலகட்டத்தில் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் இருக்கும்போது நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் உண்டாகும். மனது உற்சாகமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், பூமி யோகம் இருக்குது, பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரிஷபராசிக்கு சந்திர பகவான் வரும்போது குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம், முன்கோபப்பட வேண்டாம். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 11ஆம் தேதி திங்கட்கிழமை, 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 3:30 மணி வரைக்குமே கும்ப ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். தொழில் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 3:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி புதன்கிழமை, 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வருது. 11ஆம் வீடு. நல்லதொரு முன்னேற்றங்கள் நடக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாள். வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும். வியாபாரம், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் இருக்கும். பிறகு 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைகாசி 1 மாதம் பிறக்குது. 16ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசை நாள். வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளில் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வர்றதுனால ஒரு வீண் அலைச்சல், வீண் செலவுகள் உண்டாகும். அது நல்ல செலவாக, சுப செலவாக, பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் முயற்சி செய்கிற போது திட்டமிட்டு சிந்தித்து நல்ல பயனுள்ள முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. பிறகு 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ரிஷபராசிக்கு ஜென்ம ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது நிறைய நன்மைகள் நடக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்களும், ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல சிறப்பான பலனை கொடுக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு 11ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3:30 மணி வரைக்குமே கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். விடாமுயற்சி தேவை. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் தொடர் முயற்சி தேவை. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். இருந்தாலும் விடாமுயற்சி. இன்றைய முயற்சி நாளைக்கு வெற்றியாக அமையும். ஆகவே தொடர் முயற்சி தேவை. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பிறகு 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 3:30 மணிக்கு மேலே
13ஆம் தேதி புதன்கிழமை, 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு தொழில்ஸ்தானம். தொழிலில் அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டாகும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றி வாய்ப்பை ஈட்டக்கூடிய நாளாக இருக்கிறது. நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வைகாசி மாதம் 1 மாதம் பிறகுது. 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அமாவாசை நாள். வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வர்றதுனால நிறைய வெற்றி வாய்ப்பு, நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். லாபம் இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் லாபகரமாக அமையும். பூமி யோகம் இருக்குது. இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரிஷபராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வர்றதுனால செலவுகள் அதிகரிக்கும். வீண் செலவு இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. வீண் விரயங்கள் ஏற்படலாம். பல விதமான முயற்சிகளில் ஈடுபடுகிற போது தேவையான பயனுள்ள முக்கியமான முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. இல்லை என்றால் வீண் அலைச்சல் ஏமாற்றத்தை தரலாம். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக, அதிக நன்மைகளை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 11ஆம் தேதி திங்கட்கிழமை, 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3:30 மணி வரைக்கும் கும்பராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடு சந்திராஷ்டம் நாளாக இருக்கும். கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். மன சோர்வுகள் உண்டாகலாம். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். ஆகவே மனதில் உறுதியோடு டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அமைதியாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது சிறப்பாக இருக்கும். பிறகு 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 3:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி புதன்கிழமை, 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. புத்திசாலித்தனமாக சிந்தித்து பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். விடாமுயற்சி தேவை. இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் உழைப்பை மட்டும் நம்பி முயற்சிப்பது நல்லதாக இருக்கும். பிறகு 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வைகாசி மாதம் 1 மாதம் பிறக்குது. 16ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசை நாள். வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளில் மேசராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வர்றதுனால தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கிறது இதெல்லாம் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பூமி, இடம், வீடு இது போன்ற விஷயங்கள் நல்ல சாதகமான பலனை கொடுக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். அலுவலக பணி வெற்றி பெறும். வியாபாரம் வெற்றி பெறும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரிஷபராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வர்றதுனால இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். விசேஷமான காரியங்கள் நடக்கும். நல்ல லாபகரமான நாளாக அமைகிறது. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிய நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 11ஆம் தேதி திங்கட்கிழமை, 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 3:30 மணி வரைக்கும் இந்த நாளில் கும்பராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும். வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். பிறகு 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மதியானம் 3:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி புதன்கிழமை, 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். மன சோர்வுகள் உண்டாகும். கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மனதில் உறுதி தேவை. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். ஆகவே அந்த நாட்களை பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது சிறப்பாக இருக்கும்.
பிறகு 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வைகாசி மாதம் 1 மாதம் பிறக்குது. 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளில் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பங்கள் அடையாமல் ஒரு தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை. இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமை காப்பது நல்லது. பிறகு 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ரிஷபராசிக்கு சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு தொழில்ஸ்தானமாக வர்றதுனால வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது, இது மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு திங்கள் செவ்வாய் மற்றும் ஞாயிறு போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 11ஆம் தேதி திங்கட்கிழமை 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 3:30 மணி வரைக்கும் இந்த நாளில் கும்பராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். கடுமையாக போராடி நிறைய வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 3:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி புதன்கிழமை 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி கிட்டும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஒற்றுமை உணர்வோடு செயல்பட்டு வெற்றி வகை சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் பிறக்குது. 16ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. அந்த நாளில் மேச ராசிக்காரர்களுக்கு மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மன சோர்வுகள் உண்டாகும். மன அழுத்தங்கள் மன கவலைகள் வந்தாலும் அதை பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். ஆகவே மன தெளிவாக மன உறுதியோடு அந்த நாட்களை நேரங்களை கடந்து செல்வது சிறப்பாக இருக்கும். பிறகு 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ரிஷபராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. டென்ஷன் படபடப்பு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. பயணங்களில் அதிக கவனம் தேவை. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பொறுமை முக்கியம். ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் திங்கட்கிழமை நாள் 11ஆம் தேதி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3:30 மணி வரைக்கும் கும்பராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம், மனக்கவலைகள் வளரலாம். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த நாளை மனதை உற்சாகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்திருப்பது சிறப்பாக இருக்கும். பிறகு 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 3:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி புதன்கிழமை 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் இந்த நாளில் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் குறையும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய நாளாக இருக்கும். கடுமையாக போராடி வெற்றி வகை சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வைகாசி மாதம் பிறக்குது. 16ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளில் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். பூமி யோகம் இருக்குது. வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். பிறகு 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ரிஷபராசிக்கு சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும், மன சோர்வுகள் உண்டாகும். மன கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதில் உறுதி தேவை, பொறுமை முக்கியம். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதன் வியாழன் வெள்ளி சனி போன்ற நாட்கள் சிறப்பான பயனுள்ள நாட்களாக அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 11ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 3:30 மணி வரைக்கும் கும்பராசி சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். டென்ஷன் படபடப்பு இருந்தாலும் பொறுமை காத்து அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. விடாமுயற்சி தேவை, தொடர் முயற்சி தேவை. சிறு சிறு வாய்ப்புகள் தாமதமாகலாம், இடையூறு ஆகலாம். ஆகவே இடையூறுகளும் தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் அந்த நாட்களை முயற்சியின் அடிப்படையில் சரி செய்து கொள்வது நல்லது. பிறகு 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 3:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி புதன்கிழமை, 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள், மன அழுத்தம், மன கவலைகள் வரலாம். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காம மனதில் ஒரு உறுதி தேவை. ஒரு உற்சாகமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வது சிறப்பாக இருக்கும். பிறகு 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வைகாசி மாதம் பிறக்குது. 16ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளில் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றங்களும் உண்டாகும். கடுமையாக உழைத்து போராடி வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். பல விதமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய நாளாக இருக்கும். இடம், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கி நல்ல பலனை கொடுக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ரிஷபராசிக்கு சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. பயணங்கள், பிரயாணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 11ஆம் தேதி திங்கட்கிழமை, 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 3:30 மணி வரைக்கும் இந்த நாளில் கும்பராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடு. நல்லதொரு முன்னேற்றங்கள் உண்டாகும். பேரும் புகழும் உண்டாகும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். பிறகு 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 3:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி புதன்கிழமை, 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் இந்த நாளில் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியை அடைவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். விடாமுயற்சி தேவை. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் ஏற்படும். அதற்குரிய காரண காரியத்தை எல்லாம் தெரிந்து சரி செய்து அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் விடாமுயற்சி கொண்டு வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. பிறகு 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைகாசி 1 மாதம் பிறக்குது. 16ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளில் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் மன சோர்வை ஏற்படுத்துவார், மனக்கவலைகளை ஏற்படுத்துவார். கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த நாளை மகிழ்ச்சியாக, உற்சாகமாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக வைத்திருப்பது நல்லது. பிறகு 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ரிஷபராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றி, முன்னேற்றங்கள் ஏற்படும். பலவிதமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 11ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 3:30 மணி வரைக்கும் கும்பராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் இருப்பதனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் ஆலோசனை செய்கிற போது எல்லோரிடம் அன்பாக, பொறுமையாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 3:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி புதன்கிழமை, 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வரதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும்.
பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் பிறக்குது. 16ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளில் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக சென்று வருவது நல்லது. சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரும். அதையெல்லாம் சரி செய்து விடாமுயற்சிகள் வெற்றி கொள்வது நல்லது. இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமை காப்பது நல்லது. பிறகு 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரிஷபராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம். கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதில் உறுதி தேவை. சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வது சிறப்பாக இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது கண்ணும் கருத்துமாக சென்று வருவது நல்லது. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக, பயனுள்ள நாட்களாக அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 11ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 3:30 மணி வரைக்கும். இந்த நாளில் ஜென்மராசிலேயே சந்திரன் வரும்போது நிறைய நன்மைகள் நடக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனது உற்சாகமாக இருக்கும். கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் நல்லதொரு சுறுசுறுப்பாக முன்னேற்றம் பெறக்கூடிய நாளாக அமையும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். பிறகு 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 3:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி புதன்கிழமை, 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் ஆலோசனை செய்கிற போது கொஞ்சம் முன்கோபப்பட வேண்டாம். சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அமைதி தேவை, பொறுமை தேவை. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் பிறக்குது. 16ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாளில் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். இடம், வீடு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லதொரு சாதகமான பலனை கொடுக்கும். பிறகு 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ரிஷபராசியில் சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரும். அதையெல்லாம் சரி செய்து விடாமுயற்சியால் வெற்றி கொள்வது நல்லது. உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும். வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு கண்ணும் கருத்துமாக சென்று வருவது நல்லது. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமையும் வெள்ளி, சனி போன்ற நாட்கள் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 11ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 3:30 மணி வரைக்கும் கும்பராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகளை அதிகரிக்கும். சுப செலவாக, நல்ல செலவாக பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. பல இடங்களுக்கு செல்லும்போது அது சரியான முக்கியமான முயற்சிகளில் மட்டும் ஈடுபடுவது நல்லது. ஆகவே வீண் அலைச்சல், வீண் விரயங்கள் தவிர்ப்பது நல்லது. ஞாபக மறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பிறகு 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியானம் 3:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி புதன்கிழமை, 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் மீன ராசியில், ஜென்ம ராசியிலே சந்திரன் வரும்போது நிறைய நன்மைகள் நடக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். சுறுசுறுப்பாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். பிறகு 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் பிறக்குது. 16ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிற நல்லது. இந்த நாளில் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் இருப்பதனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். குடும்ப முயற்சியில், முன்னேற்றத்தில் ஆலோசனை செய்கிற போது சண்டை சச்சரவு, வாக்குவாதம், முன்கோபம் இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. பொறுமை முக்கியம். ஆகவே எல்லோரிடம் அன்பாக, பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ரிஷபராசிக்கு சந்திர பகவான் வரும்போது
மீன ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வரதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றங்களும் உண்டாகும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி வரும். நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கொள்ளலாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதன் வியாழன் போன்ற நாட்களும் ஞாயிறு போன்ற நாட்களும் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. குபேந்திரா டிவி வழங்கும் வார ராசி பலனை கேட்டு அந்தந்த நாளுக்குரிய பலனை கேட்டு தெரிந்து பயன்பெறுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.